ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோடைய இன்னைக்கு உண்டான கள நிலவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சற்று கூட்டம் குறைஞ்சிருக்கு. நேற்று இந்த போன வாரம் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஆனால் தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது. ரூம் புக்கிங், இலவச தரிசன டிக்கெட் இருக்க எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் நிறைய பேர் தொடர்ந்து டவுட்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. காமனான கமெண்ட் டவுட்டை மூடியே சொல்லிடுறேன். திருமலையில் பெட்ரோல் பம்ப் இருக்கா? திருமலையில் ஏடிஎம்ஸ் இருக்குங்களா? எங்கள் திருமலையில் பேங்க் இருக்குது, ஏடிஎம்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிபே அக்செப்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஜிபே அக்செப்ட் இருக்குது. நீங்கள் வந்து சிஆர் ஆஃபீஸில் போனாலும் நீங்கள் ரூம் புக்கிங் எடுக்கிறீங்கன்னா ஜிபே பண்ணிக்கலாம். ஒன்று லட்டு கவுண்டர் தான் இம்ப்ரூவ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி வேணால் பண்ணியிருக்கலாம். பெரும்பாலான இடத்துல ஜிபே யூஸ் பண்ணுறாங்க, ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும். அதே மாதிரி பெட்ரோல் பம்பை பொறுத்தளவுக்கு 2 பெட்ரோல் பம்ப் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒன்று தான் இருந்துச்சு, இந்தியன் ஆயில் மட்டும்தான் இருந்துச்சு பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அலிப்பிரி நடைபாதையில் என்ட்ரி ஆகி வரோம்ல, சீனஸ் டோல்கேட், அதை தாண்டி ரைட் சைடில் போனால் இன்னொரு ஹெச்பி பெட்ரோல் பம்ப் ஓப்பன் மாட்டாங்க. 2 பெட்ரோல் பம்ப் இருக்குது. எல்லா வசதியும் திருமலை திருப்பதி கோயிலில் நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம். என்ன தட்டுப்பாடுனா ரூம் புக்கிங் தான் தட்டுப்பாடாக இருக்கும். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே கட்டக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட் ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால தான் இப்போ ஏற்கனவே வந்து பக்தர்களுக்கு லாக்கர் வந்து 4 இருக்குது. 5வது இன்னொன்று கட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் மியூசியம் எதிர்த்தாப்புல கட்டிகிட்டு இருக்காங்க. பக்தர்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே தேவஸ்தானம் முன்னின்று செய்கிறாங்க. அதனால் நிறைய வசதிகள் இருக்குது. இதை உங்கள்கிட்ட குறிப்பிட நான் விருப்பப்பட்டேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று அதிகாலை 2 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. நமக்கு கிடைச்ச அப்டேட் படி இன்றைக்கு உண்டான டிக்கெட் கொடுத்த மாதிரி தான் கிடச்சி. நாளைக்கு உண்டான டிக்கெட் கொடுத்த மாதிரி எந்த தகவலும் நமக்கு கிடைக்கல. மேபி கொடுத்துருக்கலாம். காலையில் 2 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட்கள் காலை 4:50க்கெல்லாம் 3:50க்கெல்லாம் டிக்கெட் மொத்தமாகவும் காலி ஆகிடுச்சு. இன்றைக்கு உண்டான டிக்கெட் 9,000 டிக்கெட் கொடுத்த மாதிரி இருக்குது. பக்தர்கள் க்ரௌட் ரொம்ப அதிகமாக தான் இலவச தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு இருந்தாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, 2 மணிக்கு வரலாமா, 1 மணிக்கு வரலாமா, 3 மணிக்கு வரலாமா, 4 மணிக்கு வரலாமா? இல்லைங்க, இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னா 5 மணி 6 மணி, அதான் நான் சொல்கிறது முதல் நாள் ஈவினிங் அப்போலேருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள க்யூ லைனில் என்ட்ரிக்கிட்டே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களாம் முன்னாடி போய் இடத்த பிடிச்சிருவாங்க. நீங்கள் 3 மணிக்கு 4 மணிக்கு வந்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறது வாய்ப்புகள் குறைவு. மேபி ஒரு 12 மணிக்காச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்தால் தான் இலவச தரிசன டிக்கெட் வாங்க முடியும். சரிங்களா? அடுத்தது, திருமலை திருப்பதி கோவிலில் நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை தேவஸ்தானம் சார்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்றையுமே அதிகமான பக்தர்கள் தான் தரிசனம் பார்த்தாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால க்ரௌடும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக ஆகிருக்கு. 2/6/2024 அன்று 78,686 பேர், 37,888 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,54,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 24 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் மூலயமா சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3.5 மணி நேரம் முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 முதல் 24 மணி நேரம், சப்போஸ் 18 மணி நேரம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. க்யூ லைன் கோயிலை விட்டு வெளியில் இருக்குது. மற்றபடி நீண்ட வரிசையெல்லாம் இங்கெல்லாம் வரிசையெல்லாம் குறைஞ்சி போச்சு. ரொம்ப நார்மலான க்ரௌடு இருக்குது. திருமலை சிஆர் ஆஃபீஸில் காலை 5 மணிலேருந்து ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு வீடியோ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது காலைல 6 மணிக்கு கிடைச்ச வீடியோ, 6:20 அந்த மாதிரி கிடைச்ச வீடியோ. திருமலை சிஆர் ஆஃபீஸில் எவ்வளோ டிவோட்டிஸ், எவ்வளோ பக்தர்கள் ரூம் புக்கிங் வாங்குறாங்க, எவ்வளோ நீங்கள் நிறைய பேர் ரூம் புக்கிங்கை தரத்தில் சொல்கிறீங்க. அதனால் இந்த வீடியோ வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. ஸ்க்ரீனில் சின்ன வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். லாக்கர் ஏரியாவில் தராங்க, கொஞ்சம் க்ரௌடியாக இருக்குது. லாக்கர் ஏரியாவில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது என்ற விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து போங்க. ஒரு கமெண்ட் ஒன்று வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், அந்த கோயிலுக்கு வரவேணாலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, பார்த்து தகவல் சொல்லுங்கள். நான் ஏங்க கோயிலுக்கு வரவேணான்னு சொல்கிறேன்? இவ்வளோ கூட்டம் இருக்குது, இதில் வந்து மாட்டிக்காதீங்க, அதனால் வராதிங்கன்னு நான் சொல்கிறேன். தட்ஸ் ஆல்.
நான் இங்கே யாருமே அந்த கோயிலுக்கு வரக்கூடாது நான் சொல்லவே இல்லைங்க. இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, வந்தால் மாட்டிக்கிங்க, வயதானவங்க முதியோர்கள் வராதிங்கன்னு நான் சொல்கிறேன். சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் சொல்லலாமா சொல்லக்கூடாது, அந்த உரிமை இருக்கான்னு நீங்களே எனக்கு சொல்லுங்கள். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 4 கமெண்ட் கேட்டிருக்காங்க, அதை ரிப்ளை பண்ணலாம் பார்ப்போம். நிறைய பேர் வருத்தத்துக்குரிய கமெண்ட்லாம் இருக்குது. மனோர்வாரமாக இருக்கட்டும், நானும் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறது கிடையாது. திருப்பதியிலையும் திருமலையிலையும் ஒரே ஆதார் கார்டு மூலிமா லாக்கர் வாங்கலாமா? ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. திருமலை வேறு, திருப்பதி வேறு. நீங்கள் தனித்தனியாக லாக்கர் வாங்கலாம். அதே மாதிரி திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் போடுற ஆதார் கார்டை போய் திருமலையிலையும் போடலாம். அது வேறு இது வேறு, ரெண்டும் ஒன்றா ஆகாது. சரிங்களா? அண்ணா, டிக்கெட் இல்லாத சர்வதர்ஷன் வரிசை எங்கேருந்து ஆரம்பிக்கும்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு கூட மாறுங்க. அது கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் திருமலையில் இருக்க ஃப்ரீ பஸ்ஸில் ஏற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும், இறக்கிடுவாங்க. ஒரு நேரம் ஏடிஜி இருக்கும், ஒரு நாள் ஏடிசி இருக்கும், ஒரு நாள் நாராயணகிரி கார்டன் இருக்கும், ஒரு நேரம் சிலாத்தோரணம் இருக்குது, ஒரு நாள் டிபிசி இருக்குது, ஒரு நாள் கிருஷ்ணதேவி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. மாறி மாறி இருக்குன்னா கூட்டத்தின் அடிப்படையில் இலவச தரிசன கியூ மட்டும் மாறி மாறி வரும்னா, மற்றபடி இலவச தரிசன டிக்கெட் மூலிமா வர்றது ஏடிஜி, அதில் எந்த மாற்றமும் இருக்காதுண்ணா. ஜூன் 8ஆம் தேதி திருமலைக்கு போகலான்னு பிளான் இருக்குது. 1 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கலாமா, இல்லை அலிப்பிரி போயிட்டு அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கலாமா? பெஸ்ட்டு சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசனில் டிக்கெட் வாங்கிட்டு அதன் பின்பு நீங்கள் என்ட்ரி போயிடுங்க. அதான் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 2 டைம் பார்க்க முடியுமா? வேறு ஐடி ப்ரூஃபில் வச்சு இல்லைங்க. இப்போ இருக்க நிலவைப்படி ஆதார் கார்டு வச்சு மட்டும் தான் புக் பண்ண முடியும். முதலாக இருந்துச்சு ஆதார் கார்டு புக் பண்ணிக்கலாம், ஓட்டர் ஐடி புக் பண்ணிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் புக் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பக்தர்கள் ஒரே பக்தர்கள் 2 தடவை 3 தடவை தரிசனம் பார்க்குறாங்கன்ற காரணத்தினால தான் தேவஸ்தானம் கம்பல்சரியாக ஆன்லைன் தரிசன டிக்கெட்னாலே ஆதார் கார்டு மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். நீங்கள் வேணால் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் வேணால் கூடுதலாக வாங்கிக்கலாம். அது எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஐடி மூலிமா, ஒரு ஆதார் கார்டு மூலிமா 1 மாதத்துக்கு தரிசனம் பார்க்க முடியும், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.